வணக்கம். நம்ம அறிஞ்ச விஷயங்களை, நமக்கு தெரிந்த விஷயங்களை பலரோடு பகிர்ந்துக்கிறதுல தான் அதே மாதிரி தெரியாதவங்களுக்கு அதை எடுத்து சொல்கிறதுல தான் உண்மையான சந்தோஷமே இருக்குது. ஒரு மனிதனுடைய முழு வெற்றியும் அதை நோக்கி தான் இருக்குது. ஒரு சிலர் தான் படித்ததை தானே ரகசியமாக வச்சுக்கிறது, யாருக்கும் சொல்கிறதில்ல. அது இந்த காலத்தில் கூட பரவாயில்லைன்னு சொல்லலாம். பண்டைய காலங்களில் எல்லாம் பார்த்திங்கன்னா, ஒரு விஷக்கடிக்கு வைத்தியம் அப்படின்னு போனோம்னா அவங்களுக்கு ஒரு பாம்பு கடிச்சிருச்சு அல்லது விஷத்தேள் ஒன்று கொட்டிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க வைத்தியத்துக்கு போனாங்கன்னா, அந்த கால வைத்தியர்கள் மந்திரம் சொல்லி அந்த துண்டில் அப்படியே விசிறி மந்திரிச்சு விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த விஷத்தை அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கீழே இறக்குறேன் அப்படின்னு சொல்லி இறக்குவாங்க. கிராமப்புறங்களில் நான் சின்ன வயசாக இருக்கையிலே கேள்விப்பட்ட அல்லது பார்த்து அனுபவப்பட்ட விஷயங்கள் என்னென்னா, ஒரு தேள் கடித்த ஒருத்தருக்கு கையில் கடிச்சிருச்சு. அவர் மந்திரிக்கிறதுக்காக கூப்பிட்டு போகிறார் இன்னொருத்தர் கூட. அவர் கையை பிடிச்சி இப்படி பிடிச்சி நிப்பாட்டியிருக்கார். அவர் கை வலிக்குது இல்லையா, அதனால் இவர் கூட போனவர் இப்படி கையை பிடிச்சி இப்படி தூக்கி நிப்பாட்டியிருக்கார். ஒரு மந்திரிக்கிறவர் மந்திரிச்சுக்கிட்டே இருக்கார். இந்த கடிபட்டவர் வலி குறைஞ்சிட்டே வருது. கூட கையை பிடிச்சிட்டு இருந்தார் பாருங்க, அவருக்கு வலி கூடிக்கிட்டே வருது. இவருக்கு கடிக்கலை, ஆனால் வலி கூடிகிட்டே வருது. அப்போ ஒரு ஸ்டேஜில் இவருக்கு வலி இல்லைங்கன்றாரு. அவர் கத்த ஆரம்பிச்சிடறார், எனக்கு வலிக்குது கைன்னு. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டால், அந்த விஷம் அவருக்கு இறங்கிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, நீங்கள் அந்த அந்த திண்ணையில் இருக்க தூணை பிடிச்சிக்கங்க, இந்த கையிலேருந்து அந்த தூணுக்கு விஷம் இறங்குறதுக்கு மந்திரம் அடிக்கிறேன்னு சொல்லி அவர் அடித்தார். அப்போ ரொம்ப பாலிய பிராயம், அதனால் அது எந்த அளவுக்கு அப்படிங்கிறது தெரியலை. இருந்தாலும் விஷயம் என்னென்னா, இந்த மந்திரம்னு இருக்குது பாருங்கள், மணி மந்திரா ஔஷதம்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். இந்த விஷயங்களை யாருக்கும் சொல்லி கொடுக்கல. அனுபவபூர்வமாக உணர்ந்துக்கணும், குரு சிஷ்ய சம்பாஷணையில் வரணும், அதே மாதிரி குரு கூடையே இருந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களில் தான் இருந்ததே தவிர, மற்ற எந்த விஷயங்கள்லையும் இவங்க கற்றுக்கிறதுக்கான வாய்ப்போ வழிமுறைகளோ இப்போ மாதிரி கிளாஸ் ரூம் வச்சு உட்கார வச்சு பாடம் நடத்துறதுங்கிறதோ இல்லை. அதுலேயும் குறிப்பாக இந்த காலங்களில் ஒரு காலத்தில் நல்லா படிங்க, நல்ல படிப்புகள் படிக்கலாம், பெரிய டாக்டராக வர்றது, என்ஜினியராக வர்றது, வக்கீலாக வர்றது, அந்த மாதிரிலாம் வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு காலத்தில் சொன்னாங்க. இப்போ நடப்பு காலத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா, பொருளாதாரம் கையில் இருந்தால் போதும், பாஸ் பண்ணியிருந்தால் போதும், நீ டாக்டர் ஆகிறியா ஆகிக்கோ, என்ஜினியர் ஆகிறியா ஆகிக்கோ, வக்கீல் ஆகிறியா ஆகிக்கோ அப்படிங்கிற அளவுக்கு கல்வி ரொம்பவே பரவலாக்கப்பட்டுருச்சு. எப்பயுமே தனக்கு தெரிஞ்சதை அடுத்தவங்களுக்கு சொல்கிறவங்களுக்கும் இன்பம் இருக்கும், அதே மாதிரி கேட்குறவங்களுக்கும் அந்த கலையை பலருக்கும் சொல்லி கொடுத்த அந்த நிறைவும் இருக்கும். அந்த காலத்தில் ஒரு இந்த மாதிரி பள்ளிக்கூட கல்வியெல்லாம் கிடையாது, குருகுல கல்வின்னு சொல்லுவாங்க. அந்த குருவானவர்கள் எல்லாமே முனிவர்களாகவும் சாமியார்களாகவும் இருந்தாங்க. அவங்க அட்மிஷன் போடுறப்பையே கொண்டு போய் நம்ம விடுறோம், இந்த மாதிரி என்னுடைய பிள்ளையை நீங்கள் பார்த்துக்கங்க, நீங்கள் அவனை அறிவில் மிகச்சிறந்தவனாக கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி, அவர் மன்னர் பரம்பரையில் இருந்தாலும் சாதாரண ஒரு குடிமகனாக இருந்தாலும் அந்த சாமியார்ட்ட கொண்டு போய் விட்டு நீங்கள் இதை பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி இந்த பையனை வளர்த்து அறிவாளியாக ஆக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டு வருவாங்க. அப்புறம் அவங்க அந்த பையனோடு கூடவே ஜீவிதம் இருந்து, அந்த பையன் குரு கூடையே இருந்து குருவுக்கான பணிவிடைகள் எல்லாம் செஞ்சு அவர் கூடயே அந்த வித்தைகள் அனைத்தையும் கற்றுக்கிட்டு அப்புறம் வருவாங்க. அப்படிங்கிறது ஆதி காலத்தில் இருந்த இது பள்ளிக்கூடத்துக்கான மெத்தடு. ஸ்கூலெல்லாம் அப்படி தான் நடந்தது. இப்போ நம்ம சொல்கிறோமே அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு, அக்காடம் அப்படின்னாக்கும் கிரேக்க மொழியில் தோட்டம் அப்படின்னு அர்த்தம். சாக்ரட்டிஸோடைய சீடர் பிளேட்டோன்னு ஒருத்தர் இருந்தார். இந்த பிளேட்டோ ஏத்தன்ஸுக்கு வெளியில் ஒரு தோட்டத்தில் ஒரு குடில் அமைச்சு, அந்த குடிலில் கல்வியை மாணவர்களுக்கெல்லாம் தத்துவத்தை பற்றி நிறையா கற்றுக் கொடுத்துட்டு இருந்தார். ஏன்னா சாக்ரட்டிஸுக்கே அவருடைய குருவானவர் பிளேட்டோனுடைய குரு சாக்ரட்டிஸ். அவருக்கே விஷத்தை கொடுத்து கொண்டு விட்டாங்கல்ல, அதனால் ஒரு ஏத்தன்ஸுக்குள்ளே இல்லாமல் துண்டா ஏத்தன்ஸை விட்டு வெளியில் அன்றைக்கி கிரேக்க பேரரசுங்கிறது மிகப்பெரிய அளவில் புகழ்பெற்று விளங்கியது. நம்ம ஹரப்பாவும் மொஹஞ்சதராவும் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால் ஏத்தன்ஸனுடைய அந்த நாகரிகம்ங்கிறது வரலாற்றினுடைய உச்சத்தில் இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த அக்காடம் அப்படிங்கிற அந்த தோட்டத்தில்
அவர் அந்த கல்வி சாலை அமைச்சு எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்ததுனால அதான் அகாடமி அப்படின்னு வந்ததுன்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தைக்கான வரலாறே தான். அப்போது மாவீரன் அலெக்சாண்டர் வந்து பிளேட்டோனுடைய சீடன். அந்த பிளேட்டோ வந்து சொல்லிக் கொடுக்கல, இந்த மாதிரி நீங்கள் வந்து இவனை மிகச்சிறந்த ஒரு போர் வீரனாக உருவாக்கி கொடுங்க, மிகச்சிறந்த ஒரு அறிவாளியாக தத்துவஞானியாக எல்லா விஷயங்களும் தேர்ந்தவனாக உருவாக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் அலெக்சாண்டரனுடைய தகப்பனார் வந்து பிளேட்டோ கிட்ட ஒப்படைக்கிறார். அப்போது இந்த அலெக்சாண்டர் வந்து உலகத்தையே வென்றெடுத்தார் அப்படிங்கிறது வேறு விஷயம். இன்னொன்று வந்து அவர் மலேரியாவில் மாண்டு போனார், போகும்போது என்னுடைய 2 கையையும் வெளியில் விடுங்க, உலகத்தையே வென்றெடுத்த அலெக்சாண்டர் போகும்போது எதுவுமே கொண்டு போகல, வெறுங்கையாக தான் திரும்பி போகிறான் அப்படின்னு உலகம் தெரிஞ்சுக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய சவப்பெட்டியில் 2 கையையும் வந்து வெளியே விட்டு வெறுங்கையாக கொண்டு போனாங்க சவத்தை அப்படின்னு சொல்லி வரலாறு சொல்லுது. அது மாதிரி போகிறப்போ கொண்டு போகிறது எதுவும் இல்லை, இருக்கிறப்ப சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. இதை தான் நம்ம முனிவர்கள் சொல்லலை வந்து காதருந்த ஊசியும் வாராதுகான் கடைவழிக்கேன்னார் பட்னத்தார் பாடல்களில். காதருந்த ஊசி எதுக்குமே உபயோகப்படாத ஒரு ஊசி கூட நீ இறந்து கூட போகிறப்போ உன் கூட வராது. 3 நாள் தான் உன்னுடைய நினைவே வச்சுருப்பாங்கன்னு இன்னொரு முனிவர் சொல்லுவார். பேரினை நீக்கி பிணமென்று பெயரிட்டு ஊரெல்லாம் கூட்டி ஓலமிட்டு அழுதிட்டு சூறையாம் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களேங்கிறது தான் கவி. அது மாதிரி இந்த ஒரு முனிவர் வந்து அந்த காலங்களில் குருகுல கல்வியாக வச்சுருந்தாங்க. இந்த குருகுல கல்வியில் மாணவர்கள் எல்லாம் படிச்சுட்டு வெளியே போகிறாங்க. தன்னுடைய அனுபவ படிப்பெல்லாம் முடிச்சுட்டு அவங்க வெளியில் போகிறப்ப ஒரு மாணவன் என்ன பண்ணுறார், நேராக அரசவைக்கு போகிறார். அரசரை புகழ்ந்து நிறைய பாடல்கள் பாடுறார். அப்போ அந்த பாடல்களில் மனம் லயிச்ச அந்த அரசன் வந்து நீ என் பக்கத்திலேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அமைச்சனாக வச்சுக்கிறார். ஒரு அரசனுடைய மகன் அரசனாக முடியும். ஆனால் ஒரு அரசனுடைய மகனாக இருந்தாலும் மந்திரியினுடைய மகனாக இருந்தாலும் அவன் மந்திரி ஆக முடியாது. மந்திரி ஆகிறதுக்குங்கிறதுக்கு தனித்திறன் வேணும், தேர்ந்த புத்திசாலித்தனம் வேணும், சிறந்த மதி, கூர்மையான மதி இருக்கணும், அறிவு கூர்மை இருக்கணும், அவங்களுடைய எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் அவ்வளோ பளிச்சுன்னு இருக்கணும். அப்படிங்கிற மாதிரியான புத்திசாலித்தனத்தாலும் அனுபவத்தாலும் கல்வியாலும் பக்தியாலும் அந்த மாதிரியான சிறப்பான குணங்கள் பெற்றவங்களை தான் வந்து மந்திரியாக நியமித்தாங்க. அப்போ ஒரு மந்திரியினுடைய மகன் மந்திரியாக வரணும்னா அவரை போல குணநலன்களில் வர்றதுங்கிறது ரொம்ப கடினம். ஆனால் அரசனுடைய மகன் அரசனாக வந்துடலாம். வாழை எடுத்தாச்சுன்னா முடிஞ்சு வச்சு. சண்டை பயிற்சிங்கிறது வந்து 6 மாதங்கிறது 4 மாதங்கிறது 4 வருஷம் பழகி கூட அரசனாகிடலாம். அரசயோகத் அரசர்களாயினும் மரபுதனிற் பிறந்திரில் மன்னனா உரைசரி யோகங்கள் பல்குலத்தோர்க்கனில் நிருபருக்கு நிகரன வாழுமேன்னு ஒரு கவி உண்டு. அது மாதிரி மினிஸ்டர் ஆகிறதுங்கிறது எல்லாராலையும் முடியாதுன்னு சொல்லுவாங்க. அமைச்சருங்கிறது வந்து அந்த தனித்திறன் உள்ளவர்கள் மட்டுமே அமைச்சராகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த மாணவனை வந்து தன்னுடைய பக்கத்திலேயே இருக்கட்டும், மிகச்சிறந்த கவி பாடுற, அதனால் நீ வந்து எனக்கு கூடயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காகவும் அந்த அரசர் வந்து ப்ளஸ் வந்து தன்னுடைய மதிய ஆலோசனைக்காகவும் வந்து அவரை வச்சுக்கிறார். இன்னொரு ஸ்டூடெண்ட்டு அப்படியே போயிட்டே இருக்கார். அவருக்கு ஒன்றும் ஐடியாவே கிடைக்கல, வேலையே கிடைக்கல. போயிட்டுருக்கிற பட்சத்தில் இரவு நேரம் ஆயிடுது. அந்த இரவு நேரத்தில் ஒரு சத்திரத்தில் போய் தங்குறார். தங்கினதுமே அங்கே வந்து சாப்பாடு போடுறாங்க. அந்த காலத்துல எல்லாம் அன்ன சத்திரம்ங்கிறது மிகப்பெரிய விஷயம்ல. இப்போ தானே 20ஆம் நூற்றாண்டில் முண்டாசு கவி வந்தார். அன்ன சத்திரம் 1000 வைத்தல் ஆலயம் 10000 நாட்டல் பின்னர் உள்ள தருமங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல்னு ஆரம்பித்தது 20ஆம் நூற்றாண்டில். அப்போ அந்த காலத்தில் அன்ன சத்திரங்கள்லாம் வைக்கணும். அந்த அன்ன சத்திரங்கள் வச்சு அதில் தான தர்மம் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அசோகர் காலத்துல எல்லாம் அது நிறையா இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. கவி காடமேகம் கூட சோறு ஓட்டவனை தூக்கி பதம் பார்த்துருப்பார் ஒரு இடத்துல. கந்து கடல் நாகை காத்தான் தன் சத்திரத்தில் அத்தமிக்கும் போது அரிசி வரும் குத்தி உலையிலிட ஊரடங்கும் ஓர் அகப்பை அன்னம் இலையில் விழ வெள்ளி எழும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அது மாதிரி அதாவது சோறு ஓட்டவனையும் குறை சொல்கிறதுன்னு ஒரு ஸ்டைலு. அது கவி காழமேகம். அது நிறையா ஹாஸ்யமான பாடல்கள் பாடினவர். அது மாதிரி இந்த சத்திரத்தில் போய் இந்த மாணவன் தங்குறார். அப்போ வந்து அவருக்கு வந்து அன்னம் கொடுக்குறாங்க. அந்த சாப்பாடை சாப்பிட்டதும் ஆகா அருமையான அமுது படைச்சிருக்கீங்க, எனக்கு ரொம்பவே நல்லா இருக்குது
அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமையல்காரரை போய் பார்த்து, ஐயா இந்த நடாபாகத்தை நானும் கற்றுக்கணும், எனக்கு இதை கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொன்னதும் அவரும் வந்து வயசாகிடுச்சு, நம்ம கலைகளையெல்லாம் யாருக்காவது சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்திருக்காரு. அந்த டைம் பார்த்து வெறும் போனோமே, சரி வாப்பா உட்கார் அப்படின்னு தன்னுடைய தொழில் நுணுக்கங்களை எல்லாம் சொல்லி கொடுத்து அவனை வந்து ஒரு தேர்ந்த சமையல்காரன் ஆக்கிடுறார். இன்னொருத்தர் இருக்கார், அவர் வந்து ஒரு கிராமத்துக்கு போகிறார், இன்னொரு ஸ்டூடெண்ட்டு. அவர் ஒரு கிராமத்துக்கு போகிறார். அங்கே வந்து பள்ளிக்கூடங்க வசதிகள்ங்கிறது எதுவும் இல்லை, கலாசாலைகள்னு எதுவும் இல்லை. எல்லோரும் வந்து வேலைக்கு போயிட்டுருக்காங்க, வயலில் பாடுபடுறாங்க. சிறுவர்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ஓடுறான், ஒடியாடுறான், விளாட்றான், அந்த நேரத்தை போக்கிடுறாங்க. அப்புறம் திருப்பி நைட் ஆனால் எல்லோரும் வந்து அடைஞ்சிட்றாங்க. அப்படிங்கிற மாதிரியான செட்டப்லேயே போயிட்டு இருந்திருக்கு. அப்போ அவர் பார்க்குறார், இந்த குழந்தைகளுக்கெல்லாம் நல்லதொரு கல்வியை கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடியில் போட்டு எல்லா குழந்தைகளையும் வர வச்சு அதுகளுக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிடுறார். இப்படி 3 பேருடைய வாழ்க்கையும் போயிட்டுருக்கு. அப்போது இந்த குருவுக்கு வந்து தன்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடுது. அப்போ எல்லாத்துக்கும் தகவல் அனுப்புகிறார். இவங்க 3 பேருமே போகிறாங்க, போய் குருவை பார்க்குறாங்க. அந்த குரு கூட ஒரு சில நாள் இருந்து அவங்களுக்கு பணிவிடை செய்கிறாங்க. அப்போது இந்த குருவானவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த பிள்ளைகளுக்கு கல்வி கொடுத்துக்கிட்டு இருக்கார் பாருங்க, அவர்கிட்ட மட்டும் ரொம்ப பிரியமாக காமிக்கிறார். இவங்க 2 பேர்த்தையும் சாதாரணமாக நடத்துகிறார். அப்போ இவங்க 2 பேர்த்துக்கும் அது வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. அதனால் அந்த சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த மாணவன் இல்லாத ஒரு நேரத்தில் இந்த 2 மாணவர்களும் போய் குருகிட்ட கேட்குறாங்க, ஐயா 3 பேருமே நாங்கள் உங்கள்கிட்ட தான் படித்தோம், இருந்தாலும் நீங்கள் அந்த பையன் மேலே மட்டும் ரொம்ப அக்கறை காமிக்கிறீங்க, எங்களை வந்து சாதாரணமாக நடத்துகிறீங்க, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னதுமே அப்போ தான் குருவுக்கே உணர்ந்திருக்கார், நான் அப்படி இருந்திருக்கக்கூடாது, ரொம்ப வந்து வருத்தத்தோடு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் உங்கள்கிட்ட, ஏன்னா நான் எல்லாத்தையும் சமமாக தான் நடத்தணும், இருந்தாலும் என்ன அறியாமலே அந்த மாணவன் மேலே ரொம்ப ஒரு ஈர்ப்பு வந்துருச்சு, அதுக்கு முதல்ல நீங்கள் என்னை மன்னிச்சுக்கங்க. இன்னொரு விஷயம் வந்து, நீ கற்றுக்கிட்ட அந்த அரசவையில் இருந்த அந்த மாணவனை பார்த்து சொல்கிறார், நீ கற்றுக்கிட்ட கல்வியை வந்து அந்த கல்வியினுடைய திறனை பயன்படுத்தி நிறைய கவி புனையிற, நிறைய பாடல்கள் பாடுற, அதையெல்லாம் வந்து அரசவையை நோக்கியும் மன்னனை நோக்கியும் மக்களை நோக்கியும் இருக்குது. அப்போ அந்த பாடல்களாக நீ வெளிப்படுத்தக்கூடிய அந்த விதத்தை பார்த்து அவங்கெல்லாம் ஆச்சரியப்பட்டு உங்ககிட்ட பொன் பொருள் எல்லாம் கொடுக்குறாங்க, உனக்கு அதிகாரம் இருக்குது, எல்லா முக்கிய பிரமுகர்களையும் ராஜாங்க அதிகாரிகளையும் தெரிஞ்சு வச்சுருக்கிற, அதனால் இது பெரிய விஷயந்தான், அதனால் நீ இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான இடம், நல்ல நிலைமையில் இருக்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லிவிட்டு, அடுத்து இந்த சமையல்காரராக இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட சொல்கிறார், பசியோடு வந்தவனுக்கு அன்னம் கொடுக்கறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு புண்ணியமான பணி. அதனால தான் பாரதியார் சொன்னார், தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம். அது மாதிரி நிறைய பேர்த்துக்கு வந்து அன்னம் அழிக்கிற இந்த வயிறுங்கிறது வந்து பேங்க் மாதிரி நம்ம சேர்த்து வச்சுக்க முடியாது. அதுதான் ஔவையார் சொல்லுவாங்க, ஒரு நாளைக்கு ஒளி என்றால் ஒளியாய், 2 நாளைக்கு ஏகென்றால் ஏகாய், இடும்பை ஊர் என் வயிறேன்னு பாடினாங்க. ஒரு நேரம் நிறையா கிடைக்கிது, இப்போ நிறையா சாப்பிட்டுக்கு அடுத்து 2 நாளைக்கு சோறுன்னு ஒன்றும் கேட்காதப்பா அப்படின்னு சொன்னால் வயிறு கேட்காது, போதும் எனக்கு அளவாக தான் நான் எடுத்துக்குவேங்க. சரி இன்றைக்கி வந்து பட்னி ஆயிரு, நேற்று நான் உனக்கு கறியும் சோறுமா போட்டனே, நாளைக்கு உனக்கு திருப்பியும் வந்து காய்கறியும் சோறுமா போடுறேன், நீ இன்றைக்கி மட்டும் பட்னி ஆறுனா அப்பையும் கேட்காது. இந்த வயிறை வச்சுக்கிட்டு நான் படாத பாடு வர்றேன் வாழ்நாள் பூரா அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் பாடினாங்கன்னு சொல்லி ஒரு கவி உண்டு. அது மாதிரி நீ வந்து மிகப்பெரிய ஒரு சேவை செய்கிற, பசித்தோருக்கு அன்னமிடுதல்ங்கிறது வந்து மிகப்பெரியது ஒரு சேவை. அறம் கூறும் நல்ல உலகத்தில் வந்து உன்னுடைய பேர் என்றைக்கும் நிலைச்சு நிற்கும், அப்படியான ஒரு வேலை செய்கிற, அதனால் நீயும் உயர்ந்தவன். ஆனால் இந்த 3ஆவதாக இருக்கான் பாருங்க, அந்த பையன் வந்து அந்த மாணவன் தான் கற்றுக்கிட்ட கல்வியவே மற்றவனுக்கு கற்றுக் கொடுக்குறான். நீங்கள் 2 பேரும் கல்வி கற்றுக்கிட்டீங்க, அதுக்கப்புறம் உங்கள் அனுபவத்தை வச்சு நீங்கள் படித்த கல்வியை வச்சு அதனால் ஒரு படைப்பாற்றலை உருவாக்கி அந்த படைப்பாற்றலின் வழியாக வரக்கூடிய ஏதோ ஒரு பொருளை வந்து நீங்கள் வெளியே கொடுத்து அதனால் பாராட்டு வாங்குறீங்க. ஆனால் அவன் அப்படி இல்லை, தான் படித்ததையே பிறருக்கு அள்ளி கொடுத்துட்ருக்கான், அதனால் எனக்கு அவன் மேலே பிரியம் ஜாஸ்தி ஆகிடுச்சு, அப்படியும் வந்திருக்கக்கூடாதுப்பா, நான் வந்து அவன் மேலே பிரியம் அதிகம் காமிச்சது தவறு தான், இனிமேல் 3 பேர்த்தையும் சமமாக நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்போ அந்த குரு கொடுக்கக்கூடிய முக்கியமான மெசேஜ் என்ன அப்படின்னா, செய்தி, தான் கற்றுக்கிட்டதை வந்து பிரத்தியாருக்கு பற்பலரோடு நன்னூல் பகர்ந்து வாசித்தல் ஒன்று, கற்புடை மகளிரோடு பொருதியே வாழ்தல் ஒன்று, மிகச்சிறந்த மன்னனோடு இயைந்து இருத்தல் ஒன்று, நற்குணமுடைய வேந்தை நயந்து சேவித்தல் ஒன்று, பொற்புடை மகளிரோடு பொருதியே வாழ்தல் ஒன்று, பற்பலரோடு நன்னூல் பகர்ந்து வாசித்தல் ஒன்று,
சொற்பெரும் இவைகள் மூன்றும் இம்மையில் சொர்க்கமாமேனா. இந்த 3 விஷயங்களை இந்த பிறப்பில் சொர்க்கம்னு சொல்லுவாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் தான் கற்றுக்கிட்ட கல்வியே, தான் கற்றுக்கிட்ட அனுபவத்தை, தான் கற்றுக்கொண்ட விஷயங்களை பிறருக்கு எடுத்து சொல்கிறதுங்கிறது பல பேர்த்துக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்துக்கே அது வழிகாட்டியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால அந்த தனி மனிதனுடைய வாழ்க்கையில் தான் கற்றுக்கிட்ட விஷயங்களை வெளியில் எடுத்து சொல்ல ஆரம்பித்தான்னா தன்னுடைய வாழ்க்கையில் அந்த மனிதனுக்கு வெற்றி நிச்சயம்.